இந்த வீடியோ வந்து பார்ட் 2 வீடியோ. எதோட பார்ட் 2 வீடியோ அப்படின்னு புதுசா பார்க்குறவங்களுக்கு டவுட்டா இருக்கும். ஸோ ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஹேர் கேர் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 30 டேஸ்க்கு வந்து என்னென்ன ஹேர் பேக் போடணும், எப்படி ஃபுட்டு வந்து இன்டேக் எடுத்துக்கணும், என்னங்கிற ஒரு சார்ட் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் நான் வந்து முக்கியமாக சொல்லியிருப்பேன். நீங்கள் ஹேர் பேக் வந்து வாரத்துக்கு 2 நாள் போடணும், அந்த மாதிரி ஃபுட்டு வந்து எப்படி இன்டேக் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதையும் எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். அது பார்ட் 1 அப்புறமா பாருங்கள். பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் பேக் நான் வாரத்துக்கு 2 நாள் போட சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அது வந்து எப்படி ப்ராப்பராக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வரப்போகுது. தேர்ட் வீடியோ பார்ட்டில் என்ன வரும்னா ஃபுட்டு என்னெல்லாம் இன்டேக் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வரும். ஸோ அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஹேர் பேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களோட ஹேரோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். உங்கள் தைராய்டு இருக்கலாம், இல்லைனா நீர்க்கட்டி இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஃபீவர் வந்துட்டு போயிருக்கலாம், அதனால ஹெல்த் கண்டிஷன் கொஞ்சம் வந்து மோசமாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா ஹெவியான ஹேர் லாஸ் வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆகுது, அதை கண்ட்ரோல் பண்ணணுமா, இல்லை எனக்கு ஹேர் வந்து க்ரோத் ஆகணுமா, இல்லைனா எனக்கு ஆல்ரெடி ஹேர் நல்லா இருக்குக்கா ஆனால் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும், நடுவில் உடையுது, அப்புறம் வந்து எனக்கு டென்சிட்டியே இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கா? ஸோ அது என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேரு என்ன கண்டிஷன், அதாவது சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின்ல இருந்து நம்ம டைப் சொல்லுவோம். எனக்கு ஆயில் ஸ்கின்னு, நார்மல் ஸ்கின், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. அதே மாதிரி ஹேர்லேயும் வந்து டைப் இருக்குது. உங்களோட ஹேர் வந்து ஆயிலி ஹேரா இல்லைன்னா வந்து ட்ரை ஹேரா அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ ஆயிலி ஹேர், ட்ரை ஹேர், நார்மல் ஹேருங்கிறது 3 டைப்பில் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சிபாரிக்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னென்னா கொஞ்சம் செட் ஆகாதது, சென்சிட்டிவ் ஸ்கின் சொல்லுவோம் இல்லையா? அதே மாதிரியே நம்மளோட ஸ்கேல்ஃபும் வந்து எந்த ப்ராடக்ட் போட்டாலும் ஒத்துக்காத மாதிரியான சிலருக்கு வந்து இருக்கும். ஸோ ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆயில் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஹேர் பேக் யூஸ் பண்ணாமல் ட்ரை ஆக்கிற மாதிரியான ஹேர் பேக் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்ரை ஸ்கேல்ஃப் இருக்கிறவங்க ஆயில் கண்டென்ட் அதிகமாக உள்ள ஹேர் பேக் மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நார்மல் ஸ்கேல்ஃப் இருக்கவங்க ரொம்ப பெஸ்ட்டான ஸ்கேல்ஃபு, அவங்களுக்கு எந்த இது போட்டாலும் வந்து செட் ஆகிடும். இன்னொன்று நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அந்த சென்சிட்டிவான ஒரு ஸ்கேல்ஃப் இருக்குது இல்லைங்களா, அவங்க மட்டும்தான் கொஞ்சம் அந்த துளசி, அதுக்கப்புறம் வேப்ப இலை, வெப்பாலை, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஆட் பண்ணி நீங்கள் ஹேர் பேக்காக வந்து போடணும். ஓகே, ஃபஸ்ட்டே நான் ஒன்று சொல்லியிருந்தேன், உங்களுக்கு வந்து என்ன கண்டிஷன் உங்களோட ஹேர் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கணும். நான் வந்து 3யாக வந்து பிரிச்சுருக்கேன். ஒன்று ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகணும்க்கா அப்படிங்கிற கேட்டகரி ஒன்று, நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் க்ரோத் ஆகணும், நியூ ஹேர் வந்து க்ரோத் ஆகணும், இல்லை ரீக்ரோத் ஆகணும் அப்படிங்கிற கேட்டகரி ஒன்று, என்னோட ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும், லாங்காக வேணும் அப்படிங்கிற கேட்டகரி ஒன்று. ஸோ இவங்களுக்கான ஹேர் பேக்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு, முருங்கை இலை, செம்பருத்தி இலை, இல்லைனா செம்பருத்தி பூ, வெந்தயம், இதில் ஏதாவது வந்து ஹேர் பேக்காக நீங்கள் வந்து போடலாம். ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா, உங்களோட ஹேர் என்ன டைப் அப்படின்னு நான் வந்து ஒன்று சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கு சூட் ஆகிற மாதிரி போடணும். இப்போ வந்து ஃப்ளாக்ஸீட் கொதிக்க வச்சு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பச்சைப்பயிறு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி போடலாம். அது யார் போடலாம் அப்படின்னா ட்ரை ஸ்கேல்ஃபாக இருக்கிறவங்க போடலாம். இல்லைனா எக்கோட ஒயிட்டை வந்து அந்த பச்சைப்பயிறு கூட சேர்த்து போடலாம். அதுவும் வந்து நல்ல ஒரு ப்ரோட்டீன் ரிச் அதிகமாக உள்ளது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்கேல்ஃபுக்கு சூட் ஆகிற மாதிரி அடிஷ்னலாக ஏதாவது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து வாரத்துக்கு 2 நாள் ஏதாவது ஒரு ஹேர் பேக் சூஸ் பண்ணி நீங்கள் வந்து செய்யலாம். இதே வந்து எனக்கு ஹேர் வந்து ரீக்ரோத் ஆகணுக்கா அப்படிங்கிறவங்க வந்து சின்ன வெங்காயம், ஃப்ளாக்ஸீடு, ரோஸ்மெரி, நெல்லிக்காய், இந்த காம்பினேஷனில் ஏதாவது 2 ஹேர் பேக் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஆட் பண்ணுறது ஃப்ளாக்ஸீடோ, இல்லைனா வந்து தயிரோ, இல்லைனா ரைஸ் வாட்டரோ, அதாவது சாதம் வடித்த தண்ணியோ, இல்லைனா கத்தாழியோ, இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஹேர் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹேர் வந்து எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது வேணும்க்கா, நீளமாக வேணும்க்கா அப்படிங்கிறவங்க வந்து ஃப்ளாக்ஸீடு, எக்கோட ஒயிட்டு, அதுக்கப்புறம் தேங்காய் பால், செம்பருத்தி பூ, இந்த மாதிரி இருக்கிறதுல வந்து நீங்கள் ஹேர் பேக் வந்து நீங்கள் போடலாம். இதில் ஏதாவது எனக்கு டவுட் இருக்குக்கா அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு கமெண்ட்ஸுக்கும் நான் செப்பரேட்டாக என்ன ஹேர் பேக் அப்படிங்கிறத நான் வந்து டிஐஒயாக செஞ்சு காட்டி உங்களுக்கு நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கடன்னு பேசிட்டீங்கக்கா, ஆனால் எனக்கு எதுவுமே இப்போ ஞாபகம் இல்லை, ஃபஸ்ட்டு சொல்லும் போது புரிகிற மாதிரி இருந்தது, இப்போ கன்ஃபியூஸாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த வீடியோட லிங்க்கை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். வீடியோ வந்து நீங்கள் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரியும். இன்னமும் எனக்கு புரியலக்கா, இன்னும் எனக்கு தெளிவாக வேணுக்கா அப்படிங்கிறவங்க நான் சார்ட்டாக வந்து இதை ரெடி பண்ணி உங்களுக்கு பிடிஎஃபாக அனுப்புகிறேன். இந்த வீடியோக்கு கீழே பார்ட் 2 அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டிஎம்க்கு வந்து அந்த சார்ட் உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கேலண்டரில் நீங்கள் என்னென்னக்கு ஹேர் பேக் போட போகிறீங்களோ அதுக்கேற்ற காம்பினேஷனில் ஃபஸ்ட்டே நீங்கள் பச்சைப்பயிரும் எக் ஒயிட்டும் நான் போட போகிறேன் நீங்கள் எழுதி வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களுக்கு ஹேர் பேக் போடுறதுக்கு இதுதான் போட போகிறோன்னு ஈஸியாக எடுத்து பார்த்து ஹேர் பேக் போடுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
இன்னும் ஈஸியாக எப்படி கன்வே பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு ஐடியா இருந்ததுனால எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். பார்ட் 3க்கு வெயிட் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.